தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையிலிருந்து மழை பெய்து வருகிறது. மல்லி, வன்னியம்பட்டி, மம்சாபுரம், கிருஷ்ணன் கோவில், வத்திராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் 10 நிமிடம் வெயில், 20 நிமிடம் கனமழை என்ற அளவில் விட்டு விட்டு பெய்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் நடந்த ஒரு வார காலமாக மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை, சோழபுரம், ஒக்கூர், மதகுப்பட்டி, திருப்பத்தூர், சிங்கமுனரி, காளையார்கோவில், தேவக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரமாக மிதமான மழை பெய்தது. உதகையில் காலை முதல் தொடர் சாரல் மழை பெய்தது. இதனால் படகு சவாரி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. சாரல் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் மலைப்பாதையில் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையிலும் விட்டுவிட்டு சிறிது நேரம் மழை பெய்தது. திருவாரூர், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், கும்பகோணம் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது.